நாட்டில் இதுவரையில் இல்லாத வகையில் தீபாவளி சேல்ஸ் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. சில்லறை விற்பனையை பொறுத்தவரையில் மக்கள் நேரடியாகவே கடைக்கு சென்று பொருட்களை வாங்கியதும் அதிகரித்து இருக்கிறது. இதுகுறித்து விவரிக்கும் ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாட்டம் கோலாகலமாக நிறைவடைந்திருக்கிறது. ஆனந்தமான எண்ணெய் குளியல், பளபளக்கும் புத்தாடை, விதவிதமான இனிப்புகள், பட்டாசு என மகிழ்ச்சியையும் தித்திப்பையும் கொடுக்கும் தீபாவளி பண்டிகை நாட்டில் ஆண்டு வர்த்தகத்தில் லாபங்களை அள்ளி கொடுக்கும் பண்டிகையாகவும் இருக்கிறது. கோடிக்கணக்கான சில்லறை வர்த்தகத்திற்கு முக்கிய வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. தீபாவளி நாளில் காலையில் பொருத்தும் விளக்கு தொடங்கி இரவில் வானை பிரகாசமாக்கும் பட்டாசுக்கள் வரையில் எல்லாம் இங்கு வியாபாரம்தான். இந்த ஆண்டு தீபாவளியையொட்டி நகை, கார், பைக், வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை நாடு முழுவதும் களை கட்டியது. தமிழகத்தில் கொட்டும் மழையிலும் கடை வீதிகளில் தீபாவளி சேல்ஸ் களை கட்டியது. இந்த வருட தீபாவளி சேல்ஸ் நன்றாகவே இருந்ததாக வர்த்தகர்கள் சொல்ல, இப்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த தீபாவளியில் சேல்ஸ் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு நாட்டில் தீபாவளி சேல்ஸ் 5.40 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி விழாக்கால சேல்ஸ் 25% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2024 தீபாவளி சேல்ஸ் 4.25 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இந்த ஆண்டு 5.40 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளியையொட்டி செப்டம்பர் 29 தொடங்கி அக்டோபர் 20 வரையில் டயர் 1, டயர் 2, டயர் 3 நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 60 முக்கிய வியாபார மையங்களில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு விற்பனை விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அதில் மத்திய அரசு மேற்கொண்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் உள்நாட்டில் தயாராகும் பொருட்கள் மற்றும் சேவைகளை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் சுதேசி கோரிக்கையும் தீபாவளி சேல்ஸில் எதிரொலித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியை விதித்த வேளையில் இந்தியாவில் நுகர்வை அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரிகளை குறைத்தது. இதன் தொடர்ச்சியாகவே கார், மின்சார பொருட்கள் விற்பனை, சில்லறை வர்த்தகம் சூடுபிடித்தது. தீபாவளி சேல்ஸில் எதிரொலிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. அதுபடியே தீபாவளி சேல்ஸ் வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. இந்த தீபாவளியில் இந்தியாவின் பாரம்பரிய சந்தை வலுவாக மாற்றம் கண்டிருக்கிறது. அதாவது மொத்த தீபாவளி சில்லறை விற்பனையில் 85% விற்பனை நேரடியாக நடந்திருக்கிறது. அதாவது மக்கள் நேரடியாக கடைக்கு சென்று பொருட்களை வாங்கியிருக்கிறார்கள். இந்தியாவில் 9 கோடி சிறு வணிகர்கள் மற்றும் எண்ணற்ற சிறு உற்பத்தியாளர்களால் இயக்கப்படுகிறது சில்லறை வணிகம். பெருநிறுவனமல்லாத, விவசாயமல்லாத துறைக்கு முதுகெலும்பாக அமைகிறது. அந்த துறையில் தீபாவளியில் சேல்ஸ் 85% நேரடியாக நடந்தது என்பது வியாபாரிகளுக்கு தித்திக்கும் தீபாவளியாகவே அமைந்திருக்கிறது. இந்த தீபாவளி சேல்ஸில் தங்கம் மற்றும் நகைகள் மொத்த விற்பனையில் 10% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மளிகை மற்றும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் விற்பனையில் 12% என்றும் மின் சாதன பொருட்கள் 8% என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்த ஆடைகள் 7%, பரிசு பொருட்கள் 7%, வீட்டு அலங்காரம் மற்றும் அரைகலன்கள் சேர்த்து 10%, இனிப்பு மற்றும் காரம் 5% என விற்பனை வளர்ச்சியை கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேக்கேஜிங், டிராவல், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், கேப் சர்வீசஸ் போன்ற சேவை துறையில் வர்த்தகம் 65,000 கோடியாக இருந்தது எனவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மெச்சத்தக்க நிகழ்வாக கணக்கெடுக்கப்பட்ட நுகர்வோர்களில் கிட்டத்தட்ட 87% பேர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கியதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
அதேபோல தீபாவளி விற்பனை சந்தையில் சீன பொருட்களுக்கான தேவை கடுமையாக சரிந்திருப்பதாகவும் அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி சேல்ஸில் இந்த ஆண்டு சீன தயாரிப்பு பொருட்கள் சுமார் 1.25 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகத்தை இழந்திருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியா பொருளாதாரத்தில் தன்னிறைவை எட்டுவதில் தீர்க்கமான கொள்கையாக இந்திய தயாரிப்பு பொருட்களை வாங்குவதில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தீபாவளியில் இந்திய தயாரிப்பு பொருட்கள் விற்பனை 25% உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தயாரிப்பு பொருட்களை மையமாக கொண்ட இந்த சேல்ஸ் வியாபாரிகளுக்கு தித்திக்கும் தீபாவளியாகவே அமைந்தது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.